ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஆன உடனே கையெழுத்திட்டு 150 நாட்களாக பணி கொடுப்பேன், 100 நாள் வேலை 150 நாட்களாக வேலை கொடுப்பேன், அவருடைய சம்பளத்தை வாரம் ஒரு முறை அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பேன் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியாக எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். இதை பொறுக்க முடியாத வைத்திருக்கப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு எங்கள் மீது புழுதிவாரி தூக்குகிறார். கிராமப்புற மக்கள் 50 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த 100 நாள் வேலை திட்டம். அதை அழிக்க நினைக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற பணியை அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் டான்பாண்டி இயக்கத்தை சேர்ந்தவர்களும் மற்றும் பாமக போன்ற பல நிர்வாகிகள் என்டிஏ கூட்டணி சார்பாக இன்னைக்கு சிவகாசியில் ஆர்ப்பாட்டத்திலே எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள், விவசாய மக்கள், 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடிய மக்கள் எல்லாம் சார்ந்திருக்கிறார்கள். யாரநாதபுரம் பகுதி, வடவெட்டி, ஈஞ்சா, நடுக்குடி போன்ற பகுதியில் இருக்கின்ற மக்களிடத்திலே நேற்று நான் கருத்து கேட்டேன். சம்பளம் கொடுக்கவே இல்லை, வேலையும் கொடுக்கவில்லை. அதற்கு என்டிஏ கூட்டணி நிர்வாகிகள் கடுமையாக பணியாற்றுவார்கள். மக்களை ஏமாற்றுகின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அண்ணா திமுகவை கோட்டைக்கு அனுப்ப வேண்டும், எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தாரக மந்திரமாக இன்றைக்கு வழங்குகிறது. 2000 ரூபாய் கொடுப்போம் சொல்லி இன்னைக்கு ஏன் கொடுக்கிறவர் 2000 இப்ப கொடுக்கணும், ஆட்சியில் தான் இருக்காரு. இனிமே ஆட்சிக்கு வந்து செய்ய போறது சொல்றது கதை அளக்கிற வேலை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க உலக வங்கியில பல நிறுவனங்கள். 5 லட்சம் கோடிக்கு வந்து என்ன திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, என்ன தமிழ்நாட்டில் கட்டமைப்பு பண்ணிருக்காங்க. 75 ஆண்டுகளாக 75 ஆண்டுகளாக தமிழக அரசு வாங்கிய கடன், காங்கிரஸ் காலம், அதிமுக காலம், அண்ணா காலம், கலைஞர் காலம் எல்லாத்திலும் சேர்ந்து 75 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்கு கட்டமைப்புக்காக, ஊரக கட்டமைப்பு, நகரப்புற மேம்பாட்டுக்காக. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு 5 ஆண்டுகள் முடியவில்லை, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன செஞ்சாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தாங்க? இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. 5 லட்சம் கடன் வாங்கினீங்க, என்ன செஞ்சீங்க? டாஸ்மாக் வருமானம் ஆண்டுக்கு 50,000 கோடி, என்ன செஞ்சீங்க? இதை கேள்வியாக சாதாரண குடிமகன் கேட்கிறான், ஒரு விவசாயி கேட்கிறான், ஒரு தொழிலாளி கேட்கிறான், ஒரு நெசவாளி கேட்கிறான், ஒரு பாட்டாளி கேட்கிறான், ஒரு பட்டாசு தொழிலாளி கேட்கிறான். பதில் சொல்லக்கூடமா இல்லையா ஸ்டாலின் அவர்கள்? திமுக அரசு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? அதையெல்லாம் சொல்லாமல் ஏமாற்றி மக்களை மீண்டும் மீண்டும் குழப்பி ஓட்டு வாங்க துடிக்கின்ற திமுகவுக்கு இந்த தேர்தல் சரியான சம்பட்டி கொடுத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், அண்ணா திமுகவை கோட்டைக்கு அனுப்புவோம் என்ற நிலைப்பாட்டோடு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். 3 மாசத்துக்கு 1000 3000 இவர் இருக்கிற கடன் எல்லாம் வாங்கி அத்தனை கஜானாவையும் காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் திமுகவுக்கு இந்த தேர்தல் பட்டை நாமம் தான் தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். ஏமாற்றுவதற்காக இல்லாத திட்டங்களில் அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிற திட்டங்கள், அவர் தொடங்கி வைக்கின்ற திட்டங்கள் அத்தனைக்கும் எந்த விதமான நிதி ஆதாரம் இல்லை, கிடையாது. நிதி ஆதாரமே இல்லாமல் திட்டங்களை அறிவிக்கிறார். நிதி கஜானாவில் பணம் இல்லாமல் திட்டங்களை தீட்டுகிறார். ஆக இந்த தேர்தலுக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு ஸ்டாலின் தயாராகிவிட்டார். அவரை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடியுடைய சொல்லுகின்ற கருத்து, நாங்கள் சொல்லுகின்ற கருத்து, திமுக வீட்டுக்கு போக போகிறது, அண்ணா திமுக கோட்டைக்கு போக போகிறது, எடப்பாடியார் முதலமைச்சராக போகிறார். நன்றி. வயசாச்சு தள்ளாதீங்க.